எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல மேரிட்டோச்சி பன்ஸ் எப்படி பண்றதுன்றத பார்க்கலாம். இந்த சேம் டோ வச்சே நீங்க பன் பட்டர் ஜாம் பண்ணலாம். இன்னும் நெறைய திங்ஸ் பண்ணலாம். அது எல்லாத்தையுமே இந்த வீடியோல நீங்க பார்ப்பீங்க. இந்த பன்னுக்கு நான் ஃபில் பண்றது டிப்ளமேட் கிரீம். டிப்ளமேட் கிரீம் பண்றதுக்கு நமக்கு பேஸ்ட்ரி கிரீம் வேணும். ஸோ பேஸ்ட்ரி கிரீம் வீடியோ ஒரு தனி டாபிக். அத வந்து பக்காவா பண்ணணும். ஸோ ஒரு சில ஃபுட் சேஃப்டிலாம் ஃபாலோ பண்ணி பண்ணணும். 1 இயர் பிஃபோரே நம்ம யூடியூப் சேனல்ல அந்த பேஸ்ட்ரி கிரீம் வீடியோ போட்டிருக்கோம். இன்னும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் இருக்கும். போய் செக் பண்ணி பாருங்க. டிப்ளமேட் க்ரீமை நீங்கள் ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எப்போவுமே வந்து விப்பிங் க்ரீம் சாப்பிட்டு பழகின உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதோட டேஸ்ட் ரொம்பவே ரிச்சாக இருக்கும். ஓகே, இந்த ரெசிபி இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பன் மேக்கிங். இந்த பன்ஸை பொறுத்த வரைக்கும் நான் லோக்கல் கமர்ஷியல் பேக்கரிஸில் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மெத்தடில் தான் நான் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு ப்ராப்பர் வே ஆஃப் பிரெட் மேக்கிங் கிடையாது. ஸோ இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். பட்டரை தவிர்த்து வேறு எல்லா இன்க்ரீடியன்ஸையும் வந்து மிக்சிங் மிஷினில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்டை எக்ஸாக்டாக ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரிசல்ட் ரொம்பவே நல்லா வரும். பட்டர் ஏன் ஃபைனலாக ஆட் பண்ணுறேன்னா, இது கிட்டத்தட்ட நான் ஒரு பிரியோஷ் மெத்தடில் பண்ணியிருக்கேன். க்ளூட்டன் அண்ட் பிரெட் இம்ப்ரூவர் ஆப்ஷனல் இன்க்ரீடியன்ட் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணுறதுனால பன் கொஞ்சம் சாஃப்டாக வரும். இந்த மாதிரி பிளானட்டரி மிக்சரில் ஹூக் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஹேண்ட் மிக்சிங் மாதிரி கிடையாது. ஸோ ஹேண்ட் நீக்கிங் பண்ணக்கூடிய பிரெட்ஸ் எல்லாமே நான் ஃப்யூச்சரில் வந்து போடுறேன். சின்ன சின்ன மிஷின் வச்சு நீங்கள் நிறைய பேர் மிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. ஸோ அந்த சின்ன மிஷின் சம்டைம் ப்ரோக் ஆகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹெவி டியூட்டி மிக்சிங் மிஷின் இருந்தால் தான் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணும். ஸோ டோ மிக்சிங் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நீங்கள் ஃபஸ்ட் கியர்லேயே வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 to 5 மினிட்ஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறமா டோ இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ அப்பீரியன்ஸ் வைஸ் இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் செகண்ட் கியருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. டோ வந்து ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் ஆகணுன்றதுக்காக தேர்ட் கியரில் வந்து மிக்ஸ் பண்ணாதீங்க. இதனால் டோ வந்து ரொம்பவே ஹீட் ஆகும். அதனால் ஈஸ்ட் ஃபாஸ்ட்டாக வந்து ப்ரூஃபிங் ஆகும். நம்மளால் ஹேண்டிலே பண்ண முடியாது. ஸோ டோ கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் ஆகிட்டு இருக்கும் போதே நீங்கள் சைடில் இந்த மாதிரி பேக்கிங் ட்ரேஸில் வந்து ஆயில் ப்ரஷ் பண்ணிக்கோங்க. பட்டரை இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து ஃபைனலாக நல்லா வந்து டோ மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து டோ வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம பெரிய மிக்சிங் மிஷினில் ரொம்ப கம்மி குவான்டிட்டி போட்டு பண்ணுறதுனால பட்டர்லாம் வந்து சைடில் வந்திருக்கும். ஸோ இஃப் இன்கேஸ் உங்களுக்கு அந்த மாதிரி வந்ததுன்னா நீங்கள் ஸ்பேட்சில் வச்சு எல்லாத்தையும் வந்து கம்பைன் பண்ணி விடுங்க. பட்டர் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா டோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டோவை ரிமூவ் பண்ணிடலாம். மெல்டட் பட்டர்லாம் ஆட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி பட்டர் நல்ல ஒரு ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நான் டோ வந்து மிக்சிங் ரெடி பண்ணும் போதே இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஏசி ரூமில் இருக்கிறதுனால அது வந்து நல்லா வந்து மெல்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ அந்த டெம்பரேச்சரே போதுமானது. அதே மாதிரி செக் பண்ணி பட்டரை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. டோவை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஒர்க்கிங் டேபிளை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஆயில் வந்து ப்ரஷ் பண்ணிக்கோங்க. ஃப்ளார் வேணாம். ஏன்னா வந்து இது கொஞ்சம் ஹைட்ரேஷனான ஒரு டோ. அதனால் நம்ம ஆயில் இது பண்ணி தான் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஃப்ளார் போடாதீங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் டோவோட அப்பீரியன்ஸ் சேஞ்ச் ஆகிறத நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து டோ கம்ப்ளீட்டாக வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. மிஷின் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்க்ராப்பர் வச்சு ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இதே ரெசிபியை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா டோ வந்து இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்ட்ரெச் ஆகி வரும். ஸோ இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்கள் டோவோட அவுட்புட் வரணும். இப்போ திரும்பவும் டைட் பண்ணிவிட்டு டோ வந்து போர்ஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த பன்ஸை நான் 60 கிராம்ஸ்க்கு வந்து போர்ஷனிங் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ என்ன குவான்டிட்டியில் வேணுமோ நீங்கள் மெஷர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். டோ வந்து இந்த மாதிரி போர்ஷன் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப நேரம் வெயிட் பண்ண விடாதீங்க. ஏன்னா வந்து ப்ரூஃபிங் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக நம்ம ஷேப்பிங் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஷேப்பிங்காக இந்த ஷேப்பிங் வந்து பாருங்கள். இதை வந்து நார்மலாக நான் ரொட்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ரோசன்ஸ் மாதிரி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணதுக்கப்புறமா க்ரோசன்ஸ் சுற்றுற மாதிரியே தான். பட் இதை வந்து நல்லா வந்து ஃபிங்கரோட டிப்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் உள்ளே வந்து நல்லா புல் பண்ணுங்கள். ஸோ சைடில் வந்து ஷார்ப்பாக வர மாதிரி பண்ணுங்கள். இது வந்து ப்ராக்டிக்கல்ன்றதுனால நீங்கள் வந்து பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். பட் மேலே மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மேடாக வரணும். ஸோ சைடில் கொஞ்சம் இது பண்ணணும். அப்படியே வந்து ரொட்டேட் பண்ணி உள்ளே வந்து புல் பண்ணிக்கிட்டே வாங்க. சைடில் இருந்தாலும் சைடில் இருந்து எடுத்துகிட்டு வந்து உள்ளே வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். இது ரொம்பவே சிம்பிள். ஸோ கீழே ஏதாவது பேச்சஸ் இருந்தால் நல்லா வந்து அதை பிஞ்ச் பண்ணி விடுங்க. திரும்பவும் கடைசியாக சைடில் மட்டும் லைட்டாக வந்து தேய்ச்சி விட்டிங்கன்னா நடுவில் இந்த மாதிரி வந்துடும். ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப் தான். ஸோ இந்த மாதிரி ஷேப்ஸில் பண்ணுறதுனால நம்மளோட மெனு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் லுக்காகவும் இருக்கும் பார்க்க. இப்போ நான் பண்ணுறது வந்து நார்மல் பன் ஷேப்பிங். ஸோ இந்த மாதிரி பேச்சஸ்லாம் வந்து பாட்டமில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ டோவை ரொம்ப வந்து ப்ரெஸ் பண்ணக்கூடாது. ப்ரெஸ் ஆச்சுன்னா டோ வந்து கிழிய ஆரம்பிச்சிடும். அதனால் ப்ரூஃபிங் அப்போ கிராக் ஆகும் டோ. அதனால் ஜென்டிலாக வந்து இதை வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். நான் இப்போ காட்டியிருக்க மாதிரியே வந்து பார்த்து பண்ணுங்கள்.
ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறவங்க நீங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ணீங்கன்னா தான் அது வந்து நீங்கள் ஷேப்பிங் வந்து கரெக்டாக கொண்டு வர முடியும். ஸோ இப்போ நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரியே ஜென்டலாக வந்து பண்ணுங்கள். இப்போ நான் பண்ணுறது வந்து நார்மல் சப் பன். ஸோ சப் பன் வந்து பண்ணுறதுக்கு நீங்கள் பன்ஸ் மாதிரியே வந்து ஷேப்பிங் கொண்டு வந்துக்கோங்க. ஸோ பன் மாதிரி ஷேப் வந்ததுக்கப்புறமா ஒர்க்கிங் டேபிளில் வச்சு ஜென்டலாக மேலே ப்ரெஸ் பண்ணி லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஏதாவது ஈவன் அன்ஈவனாக இருந்தால் அந்த இடத்துல மட்டும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ஒரு ரொட்டேட் பண்ணிவிட்டு பேட்ச் ஒர்க் மட்டும் பாட்டமில் இருக்க மாதிரி பண்ணிங்கன்னா சப் பன் ரெடி. டோ ஷேப்பிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்ல கேப் இருக்க மாதிரி ட்ரேயில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து ரைஸ் ஆகிறப்போ கொஞ்சம் நல்லாவே வந்து ரைஸ் ஆகும். பேக்கிங் அப்பவும் கொஞ்சம் நல்லா வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி வரும் அதனால். ஸோ இப்போ வந்து நான் ட்ரிங்கிங் வாட்டர் வச்சுருக்கேன். ட்ரிங்கிங் வாட்டரை ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஏன்னா டேரெக்டாக ஸ்ப்ரே பண்ணக்கூடாது. இந்த மாதிரி இன்டைரக்டாக மேலேருந்து ரெயின் வாட்டர் வர மாதிரி லைட்டாக வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஏன்னா சர்ஃபேஸ் ஃபுல்லாக நமக்கு ஹியூமிடிட்டி தேவை. நிறைய பேர்கிட்ட ப்ரூஃபர் இருக்காது. ஸோ ப்ரூஃபர் இல்லாததுனால நம்ம இந்த மாதிரி வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நான் எப்படி வந்து ஷோ பண்ணியிருக்கனோ அதே மாதிரி வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ எப்பப்போலாம் ட்ரை ஆகுதோ அப்பயும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த டோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரியே பிரியோஷ் மாதிரி. ஸோ பட்டர் கொஞ்சம் ஹையாக இருக்கிறதுனால இது வந்து ரைஸ் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நல்லா அலோவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எக் வாஷ்க்கு வந்து ஒரு எக் எடுத்துக்கோங்க. ஒரு 25 to 30 ml வாட்டர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப வந்து எக்ஸ் மட்டும் இருந்தால் கலர் வந்து ரொம்பவே அதிகமாக வரும். அதனால் லைட்டாக வந்து வாட்டர் ஆட் பண்ணி இந்த மாதிரி விஸ்க் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா நமக்கு ப்ரஷ் பண்ணுறப்ப எந்த ஒரு லம்ஸும் இருக்கக்கூடாது. அதனால் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பன்ஸ் வந்து எப்படி ப்ரூஃப் ஆகிடுச்சின்னு சொல்லி ஃபைன் பண்ணலான்னா, இந்த பன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லைட்டாக வந்து ஷேக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஜென்டிலாக பண்ணணும். ஸோ பன்ஸ் வந்து நல்லாவே வந்து லைட்டாக ஷேக் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து ஃபைன் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை வந்து நல்லா அலோவ் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸோ இது வந்து ரைஸ் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ எவ்வளோ டைம் எடுக்கும்னு என்னால் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. அது உங்கள் ரூம் டெம்பரேச்சரை பொறுத்து. ஸோ சென்னையிலலாம் அரௌண்ட் எப்போவுமே வந்து இப்போலாம் 30+ இருக்குது. அதனால் அதுக்கேற்ற மாதிரி டெம்பரேச்சர் பொறுத்து தான் பன்ஸ் வந்து ரைஸ் ஆகும். அதனால் பார்த்து லைட்டாக வந்து ஷேக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆடணும். நான் சிங்கிள் ட்ரே டெக்கோன் வச்சுருக்கிறதுனால டாப்பில் 220 பாட்டமில் 200. ஸோ ஒவ்வொரு ஓவனும் டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் ஆகும். நீங்கள் வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ நான் பாட்டமில் ஒரு ட்ரே வச்சுருப்பேன். அது எதுக்குன்னா இந்த சிங்கிள் ட்ரே டெக்கோன்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமில் அதிகமாக டெம்பரேச்சர் வர்றதுனால நான் அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பாட்டமில் ஒரு ட்ரேவை அப்சைட் டவுன் போட்டிருக்கேன். பாட்டமில் பன்ஸில் வந்து பேர்ன் ஆகிறத தடுக்கிறதுக்காக இந்த மாதிரி நான் ஒரு ட்ரே செட்டப் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து எக் வாஷ் பண்ணலாம். எக் வாஷ் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறமா சர்ஃபேஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி ஜென்டிலாக வந்து ப்ரஷ் பண்ணுங்கள். ஐசிங் பண்ணுற மாதிரி தான், ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது பன்ஸுக்கு. ஸோ ஜென்டிலாக இந்த மாதிரி சைடில் இருந்தே வந்து ப்ரஷ் பண்ணுங்கள். டபுள் கோட்டிங்லாம் வேணாம், சிங்கிள் கோட்டிங்கே போதும். ஸோ ஜஸ்ட்டு ப்ரஷ் பண்ணி நீங்கள் ஓவனில் லோட் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணியாச்சு ஓவனை. இப்போ வந்து நம்ம இந்த பன்ஸை லோட் பண்ணிடலாம். டைமிங்கை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக 12 மினிட்ஸ். ஸோ அதுக்கு 1 மினிட் எக்ஸ்ட்ரா போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இதை வந்து நீங்கள் உங்களோட ஓவனில் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ சிமிலர் சேஞ்சஸ் இருக்கலாம். எக்ஸாக்டாக 12 மினிட்ஸ்க்கு மேலே போச்சுன்னா கொஞ்சம் டோ வந்து பன்ஸ் வந்து ஹார்ட் ஆகும். பன்ஸை வந்து ஓவன்லேருந்து ரிமூவ் பண்ண உடனே ப்ரெஸ் பண்ணாதீங்க. அது வந்து ஹார்டாக தான் இருக்கும். ஸோ ரூம் டெம்பரேச்சருக்கு வர வர தான் வந்து அது வந்து கோல்ட் ஆகும். ஸோ கொஞ்சமாக கோல்ட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க கிரில் ட்ரேயில். ஏன்னா இதே ட்ரேயில் இருந்தால் கீழே வந்து தண்ணி விடும். அதனால் வந்து சூன் வந்து பன் வந்து எக்ஸ்பைரி ஆகிடும், ஃபங்கஸ் வர ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, ஹாட்டான ட்ரேயில் பன்ஸ் இருக்க இருக்க பாட்டமில் வந்து ஹார்ட் ஆகிட்டே போகும். அதனால் இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஹீட்டை வந்து ஹேண்டில் பண்ண முடிகிற அளவுக்கு நீங்கள் உடனே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கிரில் ட்ரேயில் வச்சுக்கோங்க. ஸோ கிரில் ட்ரேயில் ஏர் சர்க்குலேஷன் நடக்கிறதுனால உங்களுக்கு பன்ஸ் சீக்கிரமாக கோல்ட் ஆகும். இப்போ பன்ஸ் வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தாச்சு. இப்போ வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இதே மாதிரியே அவுட்புட் வர்றதுக்கு நீங்கள் எக்ஸாக்ட் மெஷர் நான் என்ன ரெசிபி கொடுத்துருக்கனோ அதே வந்து பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவன் மிக்சிங்கும் அதுக்கப்புறம் ஓவனில் வந்து லோட் பண்ணுற டெம்பரேச்சர் இதெல்லாமே கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரியே வந்து அவுட்புட் வரும். மேரிட்டோச்சி பன்ஸுக்கு வந்து நம்ம ஐசிங் சுகர் டஸ்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் அதிகமாக கலர் வேணும். ஸோ இந்த பன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பன் பட்டர் ஜாம் தான் பண்ண போகிறோம். ஸோ இதே டோ வச்சு நீங்கள் பன் பட்டர் ஜாம் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். அதனால் வந்து இதுக்கு இவ்வளோ வந்து எக் வந்து தேவையில்லை. நீங்கள் 50-50 கூட வாட்டர் அண்ட் எக் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு கலர் வந்து லைட்டாக இருந்தாலே போதும் பன் பட்டர் ஜாமுக்கு. நெக்ஸ்ட் வந்து டிப்ளமேட் க்ரீம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேஸ்ட்ரி க்ரீம் அண்ட் விப்பிங் க்ரீம் 1:1 ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணால் அதுதான் வந்து டிப்ளமேட் க்ரீம்.
ஸோ பேஸ்ட்ரி க்ரீம் செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் பண்ணுறப்போ இந்த எக் யோக்கை நல்லா ஹீட்டாக கொதிக்கிற பாலில் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து விஸ்க் பண்ணிங்கன்னா அது வந்து கேர்டில் ஆகாமல் நல்லா வந்து டெம்பரிங் ஆகிடும். ஸோ அது மட்டும் போதாது, நீங்கள் திரும்பவும் அந்த சாஸ் பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது வந்து பபுள்ஸ் வர வரைக்கும் நீங்கள் கொதிக்க விடணும். ஸோ அது பண்ணால் தான் சேஃபு. டிப்ளமேட் க்ரீமை நீங்கள் விப்பிங் க்ரீம் கூட ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. அது ஃப்ரிட்ஜில் செட் ஆனதுக்கப்புறமா நல்லா கஸ்டர்ட் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு விப்பிங் க்ரீமோட நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ரெடி பண்ணியிருக்க பன்ஸ் டிப்ளமேட் க்ரீம் சேர்த்து அசம்பிள் பண்ணணும். அதுக்கு நீங்கள் சென்டராக வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணும்போது பாட்டம் ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி ஓப்பன் ஆகிற அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. ஸோ பன்ஸில் நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்கன்னா பன்ஸோட சைட் டாப்பில் இருந்து ஸ்லாண்டிங்காக கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கட் பண்ணாமல் நிறுத்திக்கோங்க. ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க டிப்ளமேட் க்ரீமை நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து உங்களோட ஆப்ஷனல். நீங்கள் இதில் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் கூட ஆட் பண்ணலாம். ப்ளூபெர்ரி, ஸ்ட்ராபெர்ரி, ஸோ இந்த மாதிரி. வேறு ஏதாவது ஃபில்லிங்ஸ் வேணும்னா கேரமல், பட்டர்ஸ்காட்ச் அந்த மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கேரமல், பட்டர்ஸ்காட்ச்லாம் நம்ம யூடியூப் சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். க்ரீமை இந்த மாதிரி பேலட் நைஃப் வச்சு லெவல் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா பன் ஃபுல்லாக வரக்கூடாது. அப்போ தான் வந்து அந்த லுக் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த பன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்வீட் பன். அதனால நீங்கள் இதில் ஸ்வீட் பேஸ்டாக என்ன வேணால் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஸ்ப்ரெட்டாக வந்து நீங்கள் பிஸ்காஃப், நட்டிலா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆசில் நட் ஸ்ப்ரெட் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்டஃபிங்க்கு வந்து நீங்கள் குக்கீஸ், சாக்லேட். இது வந்து ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு காலேஜ் பையன் வந்து புஷ்காட் வச்சுருக்கேன், எனக்கு வந்து இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வீடியோ சென்ட் பண்ணார். ஸோ அந்த ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இட்டாலியில் இருக்குது. அவங்க வந்து இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு ஸ்ப்ரெட்லாம் யூஸ் பண்ணி அவங்க வந்து பன்ஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதை பார்க்கவே ரொம்பவே வந்து நல்லா இருந்தது. ஸோ நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். இன்னொன்று, உங்களோட கஃபே, புஷ்கார்ட்டுக்கெலாம் இந்த மாதிரி ஒரு கஸ்டமைஸ்டு பண்ணி ஒரு பன்ஸ் பண்ணால் அதோட இம்பேக்ட் எப்படி இருக்கும்னு சொல்லி நீங்களே யோசிச்சு பாருங்கள். இப்போ வந்து காம்படிஷன் அதிகம். எல்லாத்துலேயுமே வந்து சாக்லேட்ஸ் மட்டும்தான் வந்து ஃப்ளோட் பண்ணி தராங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் யூனிக்காக இருந்தால் உங்கள் புஷ்கார்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதை நீங்களே யோசிச்சு பாருங்கள். பன்ஸை மட்டும் நீங்கள் ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைனா இது வந்து கொஞ்சம் ஹார்ட் ஆகும். ஸோ பன்ஸை நீங்கள் கட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து வார்ம் பண்ணிக்கோங்க. மைக்ரோவேவ் ஓவனில் 10 to 15 செகண்ட்ஸ் வார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ரெட்ஸ் இந்த மாதிரி லோட் பண்ணிவிட்டு கொடுத்தீங்கன்னா இது ரொம்பவே இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணுறது எல்லாமே மென்ஷன் பண்ணிட்டேன். இந்த மேரிட்டோச்சி பன்ஸுக்கு மட்டும் நீங்கள் ஐசிங் சுகர் டெஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.